மாசத்தினுடைய நம்முடைய சபையினுடைய வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு போட்டிருக்கோம் யூடியூப்ல. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. யோபு 29:4 சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. கூடாரம் என்றால் நம்மளுடைய சரீரம், நம்முடைய வீடு, வேலை செய்கிற ஸ்தலம், நம்முடைய சபை, இது எல்லாத்தையுமே தேவன் கூடாரம்னு சொல்றாரு. அப்ப அந்த கூடாரத்துக்குள்ள கடவுளுடைய ரகசிய செயல் காணப்படக்கூடியதாக இருக்குது. அந்த ரகசிய செயல் தான் என்ன பண்ணுதுனாக்க, உங்களை புகழ்ச்சி அடைய, கீர்த்தி அடைய, மகிமை அடைய, சிறந்து இருக்கும்படி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த வாக்கு தத்துவத்தின்படியே என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. செய்வாரா? ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு இன்ச்சு கூட குறையாத அளவுக்கு, ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகாத அளவுக்கு தேவன் மிக சரியாய் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. சங்கீதம் 103:5 எடுத்துக்கொள்வோம். அதுல இருந்து அப்படியே கடந்து போகலாம். நன்றி ஆண்டவர் ஜீசஸ். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. ஆமென். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று தேவன் சொல்லுகிறாரு. கழுகுனுடைய 5 தன்மைகளை குறித்து நான் உங்களிடத்துல காண்பித்து கொடுத்தேன். கழுகு அதிக உயரத்தில் பிறக்கும், கூர்மையான பார்க்கும் திறன் கொண்டது, அது உயிருள்ள உணவை மாத்திரம்தான் உட்கொள்ளும், அது வளர்ச்சி அடையக்கூடியது, இரண்டாவது அது மறுபிறப்பு எடுக்கக்கூடிய ஆற்றலை தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறார். இந்த 5 காரியங்களை மையப்படுத்தி தான் தேவன் சொல்லுகிறாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி இருக்கிறாரு. அதுல முதல் காரியம், கழுகு அதிக உயரத்தில் பறக்கக்கூடியது. அப்படின்னாக்கா அது எதை காட்டுகிறது என்பதை குறித்து உங்களிடத்துல நான் பேசி வருகிறேன். ஒண்ணு, கழுகு அதிக உயரத்தில் பறப்பது அதனுடைய தன்மையையும் மகிமையையும் வெளிப்படுத்தும்படியாய் தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பறவைகளும் ஒரு சில உயரத்தில் மாத்திரம் பறக்கிறது. ஆனா கழுகை மாத்திரம் அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த தன்மையை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், அதை விசேஷப்படுத்தும்படியாய், அதற்கு அதுதான் மகிமை என்பதை உணர்த்தும்படியாக தான் கழுகுக்கு அந்த தன்மையை கொடுத்திருக்கிறார். சோ போன வாரத்தில் காண்பிச்சு கொடுத்தேன், கழுகு அதிக உயரத்தில் பறப்பது கழுகின் தன்மை. மனிதனுக்கு ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறாரு. மனிதனுக்கு எப்படிப்பட்ட தன்மையை கொடுத்திருக்கிறாரு? அதுதான் மனுஷ தன்மை. சில பேர் கேட்கறாங்களே, எங்க கொஞ்சமாச்சும் மனுஷ தன்மையா நடந்துக்குங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்க? அவங்க இரக்கம் இல்லாம தப்பு பண்ணிட்டு இல்ல தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, எங்க கொஞ்சமாச்சும் மனிதாபிமானமா மனுஷத்தன்மையோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களா? அது இல்ல மனுஷத்தன்மை. மனுஷத்தன்மைனா என்னன்னு ஆதியாகமம் 1:28 சொல்றாரு, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது தான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த தன்மையாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு விரல்ல நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஓட்டு போடுறோமா இல்லைங்களா? இந்த ஒரு விரல் உங்களை ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமையை கொடுக்கிறது ஒரு விரல். இந்த 5 விரல் உங்களை ஆளக்கூடிய வாழ்வுரிமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு விரல்ல போய் ஓட்டு போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களை யாரு ஆள போறாங்கன்றதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த 5 விரலை தினந்தோறும் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆள பிறந்தவர்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த 5 விரல் என்ன இருக்குதுனாக்கா, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். சோ கழுகு உயரத்தில் பறப்பது அதனுடைய தன்மை என்றால், என்னுடைய தன்மை எப்படிப்பட்டதுனாக்கா, நான் பழுகுகிறது, நான் பெருகி, நான் கீழ்ப்படுத்தி, அடுத்து என்னதுங்க, நிரப்பி, அப்புறம் ஆண்டு கொள்ளுகிறது. 5 தன்மையை தேவன் எனக்குள்ளே கொடுத்திருக்கிறாரு. அதே போலதான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, கடவுள் மனிதர்களை படைத்து விட்டு மனிதர்களை ப்ரோக்ராம் பண்றாரு. மனுஷனை எப்படி இருக்கணும், அவனுக்குள்ள மனுஷ தன்மைனா என்ன, அவனை எப்படிப்பட்டவனா இந்த உலகத்திலே வாழும்படி தேவன் விரும்புகிறார் என்பதை அவர் அவனிடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. ஒவ்வொரு படைப்புகளுக்குள்ளும் ஆற்றலை வைத்த தேவன் மனிதனுக்குள் மாத்திரமே தன்னுடைய பேராற்றலை வைத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, நாம கேட்கணும் காதுல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, ஒவ்வொரு படைப்புகளுக்குள்ளும் ஆற்றலை வைத்த தேவன் மனிதனுக்குள் மாத்திரமே தன்னுடைய பேராற்றலை வைத்தார். கடவுளுடைய பேராற்றல் என்னன்னாக்க,
பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய தேவனுடைய தன்மையை அவர் மனிதனுக்குள்ளே வைத்தார். கழுகு உயரத்துல பறக்கும், அவ்வளவுதான். ஆனா மனுஷனுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்துக்கிறது? அந்த கழுகையும் ஆண்டு கொள்ளக்கூடிய பேராற்றலையும் அதிகாரத்தையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமனமாய் திரும்ப வாழ வயதை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த கழுகுக்கும் மேலாய் அதை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கடவுள் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த பலுகி அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க ஆங்கிலத்துல பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னாக்க பலன் கொடுக்கக்கூடியவனாக இரு. எல்லாரும் சொல்லுங்க, பலன் கொடுக்கக்கூடியவனாக இரு. இன்றைக்கு நிறைய பேரு பொய்யான காரியத்தை நம்பினபடினால அவங்க வாழ்க்கையில நடக்காத சில காரியங்கள், அவங்களால முடியாத சில காரியங்கள், அவங்க எதிர்பார்த்து ஆசைப்பட்டு முயற்சி செய்து அவங்களால அடைய முடியல, கிடைக்கல, நடக்கல அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணிடுறாங்கனாக்க, ஸோ உலகம் சொல்லிடுற பிரகாரம் இது நமக்கு கிடைக்காது, நமக்கு வராது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள கடந்து வந்து என்ன ஆயிடுறாங்கனாக்க அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. இது நமக்கு நடக்காது, சரி அவ்வளவுதான், இது நம்ம வாழ்க்கை நடக்காது, கிடைக்காது, முடியாது, அதை போட்டியே மல்லு கொடுத்துட்டு இருப்பானே, நம்ம வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வேற வேற காரியங்களை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனா ஆலயத்திற்குள்ள வரும் பொழுது கடவுள் உங்களோட பேசுவாரு, நீ பலுகுகிற ஜாதி. ஹல்லேலூயா. நீ பலன் கொடுக்கிற ஜாதி. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த வசனம் சொன்னார் என்னன்னாக்க, மரமானது அதன் கனியினால் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்று சொன்னது போல, ஒரு மனிதன் என்பவன் அவனுக்குள்ள கடவுள் கொடுத்த ஆற்றலை அவன் வெளிப்படுத்துவதுதான் அவனுடைய கனி. அந்த கனியினால தான் அவன் யார் என்று நாம் அறியக்கூடிய விதத்திலே அவனுக்குள்ள தேவன் கனியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் தேவன் கனி கொடுக்க கூடியவர்களாக தான் தேவன் படைத்திருக்கிறார். உங்களால கனி கொடுக்க முடியும், உங்களால பலன் கொடுக்க முடியும். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க, சில வருஷங்கள் கடந்து வந்துட்டேன், பல நாட்கள் கடந்து வந்துட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காதது போல தெரியுது, கிடைக்காதது போல, வராதது போல தெரிந்தபடினால அது எனக்கு இல்லைன்னு நானே முடிவு பண்ணிட்டேன், இதுதான் கடவுளுடைய சித்தம் போல அப்படின்ட்டு என் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டேனாக்க அர்ப்பணிச்சுட்டேன், நான் வேற ஒரு காரியத்தை யோசிச்சு அதனுடைய வழியில நடக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு அவங்க மறந்து அதை விட்டு அவங்க மிக தூரத்திலே மனதளவில் போயிருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது மறுபடியுமாய் அதை தேவன் ஏன் பேசுகிறார் என்றால், நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏதோ பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சிங்க, 10 இடத்துல ஒன்னாச்சு கொடுத்தீங்களே, ரொம்ப சந்தோஷம், அதனால ரொம்ப நீங்க என் மூஞ்சியை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்க வேண்டியா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கடவுள் பார்க்குறாரு, யாரா அது, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆபிரகாம் பேசிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே வேணாண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, எனக்கு அது போதும் ஆண்டவரே, ஒரு பிள்ளையை கொடுத்தீங்களே அதுவே பிரமாதம், அதுவே போதும், என் காரியம் முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்ட்டு அவனை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் கேட்கிறாரு, அப்ப சாராளை குறிச்சு என்ன பண்றது? ஹலோ ஆபிரகாம், உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியப்பா, உன் மூலமா ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கே, நான் உனக்கு சொன்னது உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னேன்ல, நான் அதை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நீ வந்துட்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு சொல்லிட்டு உன் மைண்டை வந்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறாத. உன் மைண்டை எங்க செட் பண்ணணும்னாக்க கடவுளுடைய வார்த்தையில தான் உன் மைண்டை செட் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வச்சு உங்க மைண்டை செட் பண்ணிடக்கூடாது. மைண்ட் அப்படி செட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது. இப்போ ஒன்று யோசிப்பீங்க, வெளியில போனா வேற ஒன்று யோசிப்பீங்க, வீட்டுக்கு போனோன்னு ஒன்று யோசிப்பீங்க, வேலைக்கு போகணும்னு ஒன்று யோசிப்பீங்க, அப்படியே ஒவ்வொன்றா யோசிச்சு 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 போயிட்டே இருக்கக்கூடாது. சார், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கனி கொடுப்பேன், நான் பலன் கொடுப்பேன், என் வாழ்க்கையில் எது நடக்கல, வரல, முடியல, கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறனோ அந்த காரியத்தை என் வாழ்க்கையில கட்டாயமா கர்த்தர் நடக்கும்படி செய்வாரு அப்படின்னு சொல்லி நீங்க உறுதியா சொல்றீங்க பாத்தீங்களா, அதை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போயிட்டு நீங்க சாட்சா பண்ற வேலை இருக்கக்கூடாது. பரவாயில்ல ஆண்டவரே, நோ இஷ்யூ இல்ல ஆண்டவரே, சொன்னீங்க பண்ண முடியல, சரி அதனால என்ன, வருத்தப்படாதீங்க, 10,000 ரூபாய் கேட்டேன், ஏதோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி சீன்லாம் கிடையாது. அவர்கிட்ட அவர் என்ன சொன்னாரோ அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் செய்வார் சார்.
நீங்க மறந்திருக்கலாம், நீங்க கடந்து வந்திருக்கலாம், கடந்து போயிருக்கலாம், நாட்கள் கடந்திருக்கலாம், எல்லாமே போயிட்டே இருந்திருக்கலாம். நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் பல மைல் தூரம் வந்தது போல தெரியலாம் வாழ்க்கையில. ஆனாலும் சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து வந்த தூரம் உங்களுக்கு வேணா அது தூரமா தெரியலாம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில இப்பதான் 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. சில படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ராட்சசனுடைய நடந்து வருவான். ஒரு கால் இங்க வைப்பான், ஒரு கால் அங்க கொண்டு வைப்பான். இவனை கொல்ல வந்தவனுங்க குள்ளமா இருப்பானுங்க, கட 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 கடன்னு ஓடுவானுங்க, மூச்சை முட்டுக்கிட்டு தட தட தடன்னு குதிரையில போவானுங்க, நடந்து ஓடுவானுங்க. இவன் அடுத்த ஒரு கால் எடுத்து வச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு அம்புக்கு அவங்களை அமுக்கிடுவாங்க. அப்படின்னா என்னங்க, நீங்க உங்களுடைய பார்வையில, ஆண்டவரே நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன்ப்பா, நான் ரொம்ப வயசு வந்துருச்சுப்பா, நான் ரொம்ப நாட்கள் கடந்து போயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் இது நடக்காதுப்பா, இதுக்கப்புறம் கிடைக்காதுப்பான்னு சொல்லும்போது அவர் பார்ப்பாரு, அப்படியா, எனக்கு 1000 வருஷம் ஒரு நாள் ஆச்சே. ஹல்லேலூயா. அவருக்கு என்னதுங்க, 1000 வருஷம் எத்தனை நாள், ஒரு நாளாம். 1000 வருஷம் ஒரு நாளாம். சரி, நீங்க எத்தனை வருஷம் நடந்து வந்திருக்கீங்க, அப்ப நீங்க எத்தனை நிமிஷம் தான் கடந்து வந்திருக்கீங்கன்னு பாருங்க. சார் நான் 30 வருஷம் என் வாழ்க்கையில கடந்து வந்துட்டேன் சார், இது என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வாட்சை பார்ப்பார். 30 வருஷமா, என் வாட்சில் வந்துட்டு நீ 3 நிமிஷம் தான் கடந்து வந்த மாதிரி தெரியுது, 3 நிமிஷம் தான்டா இருக்கு. 30 வருஷம் ஆண்டவரே. டேய் உனக்கு 30 வருஷம்டா, எனக்கு அது 3 நிமிஷம் தான்டா, எனக்கு 1000 வருஷம் ஒரு நாள்டா, நீ வீட்டுல போய் கால்குலேட் பண்ணி பாடுறா அப்படின்னுவாரு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அவர் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டானா அதை கட்டாயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வசனம் போட்டிருக்குது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி, பழுகின்ற வார்த்தை கனி கொடுக்கக்கூடிய வார்த்தை. நான் சொல்றேன், யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறாங்களோ, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ, ஆலயத்துல வந்து செய்தியை உன்னிப்பாய் கவனிக்கிறாங்களோ, அவங்களிடத்துல கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தை ஃப்ரெஷ்ஷா வருது. எப்படி வருதுங்க, ஃப்ரெஷ்ஷான ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஃப்ரெஷ்ஷான வார்த்தை வரும் பொழுது அதை அப்படியே உட்கொள்ளுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் பழுகுவேன், நான் கனி கொடுப்பேன், நான் வாழ்க்கையில நான் நினைச்சது நடக்கும், நான் விரும்பினது நடக்கும், நான் ஆசைப்பட்டது நடக்கும், நான் எதற்காக காத்திருந்தேனோ அதை இயேசுவின் நாமத்தினால் நான் அடைவேன். அதுதான் கனி கொடுக்கிறது. நீங்கள் கனி கொடுக்கிற ஜாதி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கனி கொடுக்கிற ஜாதி, கனி கொடுக்கிற அபிஷேகம் என் மேல இருக்கிறது, கனி கொடுக்கிற ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது, நான் கனி கொடுப்பேன். ஆமென். நீங்க ஏன் கனி கொடுக்கணும் அப்படின்றத செய்தியினுடைய கடைசியில சொல்ல போறேன். நீங்க கனி கொடுக்கிறது உங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் கனி கொடுக்கிறது உங்களை போல் கொடாமல் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில முதல் கனியை கொடுக்க செய்யக்கூடிய முக்கியமான பொறுப்பை தேவன் உங்களுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அம்பேத்கரை குறித்து படிக்கும் பொழுது அவ்வளவு படிக்க கூடாது, அவர் படிக்க கூடாது, அவர் படிச்சு மேல வரக்கூடாது, அவர் செய்யக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு கும்பல் நசுக்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சின்ன வயசுல அந்த அம்பேத்கருடைய இருதயத்திற்குள்ள கடவுள் ஒரு தீய போட்டார். என்ன தீய போட்டார்னா, நீ படிச்சு நீ மேல வந்து நீ சாதிச்சு நீ உயர்ந்து வருகிறது உனக்கு சார்ந்தது மாத்திரம் இல்லடா, உன்னை போல பல லட்சங்கள் கோடிகள் இந்த இந்திய நாட்டிலே கீழ்த்தட்டிலே கீழ் ஜாதி கீழ்மட்ட மக்கள் என்று சொல்லி வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாமல் அடிமட்டத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கான பிரதிநிதி நீ மேல வந்தாதான் அநேகரை உன்னால மேல தூக்க முடியும். ஹல்லேலூயா. கீழ் நிலையில் இருக்கிற ஒருவன் மேல் நிலைக்கு வந்தால் மாத்திரமே கீழ் நிலையிலேயே இருக்கிற அநேகரை மேல் நிலைக்கு உயர்த்த முடியும். போன வாரம் திருக்குறள் சொன்னீங்க, இந்த வாரம் நீங்களே எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கீழ் நிலையில இருக்கிற ஒருத்தன் மேல் நிலைக்கு வந்தால் மாத்திரமே கீழ் நிலையிலேயே இருக்கிற அநேகரை மேல் நிலைக்கு உயர்த்த முடியும். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில கடவுள் ஒண்ணு செய்யறது எதுக்கு அப்படின்னாக்க, உங்களுக்கானது மாத்திரமல்ல, உங்களுக்கு செய்யும் பொழுது நீங்கள் அநேக இடத்துல போய் சொல்லுவீங்க, எனக்கு அவர் செஞ்சாரு, உனக்கும் செய்வாரு, ஒரு கூட்டத்துக்கும் செய்வாரு, ஒரு திரள் கூட்டத்துக்கும் அவர்னால செய்ய முடியும். அவர் ஒருவனுக்கு செய்ய முடியும் என்றால் ஒரு கூட்டத்திற்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா.
அப்ப நீங்க ஒரு விஷயத்தை கடவுளிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்றது, கனி கொடுக்கிறது. படிக்கிற விஷயத்துல படிச்சு மேல வர்றது ஒரு கனி கொடுக்கிறது. நல்ல வேலையில போய் உட்கார்றது கனி கொடுக்கிறது. திருமணம் நடக்கிறது கனி கொடுக்கிறது. பிள்ளைகள் பிறப்பது கனி கொடுப்பது. வாழ்க்கையில சம்பாதிப்பது கனி கொடுப்பது. வாழ்க்கையில் விரும்புவதை அடைவது கனி கொடுப்பது. இப்படி கனி கொடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் தேவன் உங்களை ஏன் நிர்பந்திக்கிறார் என்றால், நீங்கள் வேணாம்னு சொன்னா கூட ஏன் உங்கள்கிட்ட தேவன் வற்புறுத்துறார் என்றால், அது உங்களோடு கூட முடிகிறதல்ல. உங்களைப் போல அநேகர் அதிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப உங்களால கனி கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கனி கொடுக்க முடியும் என்று? சார், கனி கொடுக்கிறதுக்கு ஒரு தடையே இல்லை சார். நம்ம ஊர்ல முதியோர் கல்வின்னு எடுத்துட்டு வந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வயசானவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு வீடை கட்டி, ஒரு ரூம் கட்டி, சாயந்தரத்துல மாலை வேளையில அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கல்வி கொடுத்துருந்தாங்க. நான் யோசிச்சேன், என்னத்துக்கு இவங்க இப்ப முதியோர்களுக்கு கல்வி கொடுத்து என்ன பண்ண போறாங்க? காலம் போற வயசுல, கட்ட போற வயசுல இவங்க கத்துக்கிட்டு என்னத்த பண்ண போறாங்க அப்படின்னாக்க, முதியோர்களுக்கான ஒரு கல்வியை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, தன் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக்கொண்டது அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கவர்மெண்ட் ஒரு பெரிய திட்டத்தோட காரியங்களை செய்கிறது. அப்போ வயசானவங்களுக்கு ஒரு கல்வியை கொடுத்து அதன் மூலமா இந்த கல்வியை மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற திட்டத்தை கவர்மெண்ட் தீட்டுகிறது போல, கடவுள் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் ஆலயத்திலிருந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு வயசாயிருந்தாலும் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க கனி கொடுத்து தான் தீரணும். நான் சொல்றேன், இன்னும் பச்சையா சொல்லணும் அப்படின்னாக்க, கனி கொடுக்காம இந்த உலகத்தை விட்டு நீங்க போக முடியாது. இதை விட நான் என்னத்த சொல்றது? கனி கொடுக்காம உங்களால போக முடியாது. ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் அப்படின்றாரு. கடவுள் காதே கேட்கல. ஏன் அப்படின்னாக்கா, அவனுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாரு. அவன் அபிஷேகம் பண்ணணும், அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும், நிறைய காரியங்கள் அவனுக்கு வச்சிருக்கிறாரு. இவன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, போட்டு போதும் ஆண்டவரே, இதோட நிறுத்திக்கலாம் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நீ நோன்னு சொன்னா அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியாது. ஆட்டத்தை துவங்கினவர் அவர் தான் ஆட்டத்தை நிறுத்துவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பைபிள் படிச்சுட்டு அந்த கடவுள் என்று பேசினாரு, நீ மனிதர்களுடைய ஆட்டத்திலும் திட்டத்திலும் இல்லை என்று கவலைப்படாதே, நீ என்னுடைய ஆட்டத்திலும் திட்டத்திலும் இருக்கிறாய் என்று சந்தோஷப்படு. நான் கடவுளுடைய பிளான்ல இருக்கிறேன், நான் கடவுளுடைய திட்டத்தில் இருக்கிறேன். நான் மனுஷனுடைய திட்டத்தில் இல்லாம இருக்கலாம், என்னை அவங்க புறக்கணிக்கலாம், என் பேரை அவங்க போடாம இருக்கலாம், இல்ல எனக்கு அப்படிப்பட்ட தகுதி இல்லைன்னு அவங்க நிராகரிக்கலாம். அப்படி நிராகரிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே விட்றா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். ஹல்லேலூயா. யார் நம்ம பக்கம் இருக்கா? அவங்க பக்கம் ஆண்டவனே இல்ல, அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இல்லாம திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். வசனத்தை எடுத்து வாசிங்க சங்கீதத்துல. நன்றி ஆண்டவர். உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களே, அவர் என்ன பண்றான்னு பாருங்க. சங்கீதம் 2:4 வசனம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். கடவுள் சிரிப்பான்னு நிறைய பேருக்கு தெரியல. கடவுள்னா ரொம்ப கோவக்காரருங்க. பரலோகத்தில் அப்படியே உட்கார்ந்துருப்பார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சவுண்டு குறையுது ஏத்து அப்படின்னு ரொம்ப காரசாரமா உட்கார்ந்துருப்பாருங்களா? அப்படி கிடையாது. உள்ளத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னால அவர் காதுக்கு கேட்கும். சில பேர் சத்தமா போனா கடவுள் கேட்குன்றாங்க. நீங்க சுத்தமா பாடாம உள்ளத்திலிருந்து பேசினா கூட கடவுள் கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு. உங்க வாயில சொல் பெறுவதற்கு முன்பு அவைகளை எல்லாம், ஆமா, நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே தெரியும்னாக்க, நீங்க உள்ளத்துல அவரை துதிச்சீங்கன்னா அவர் கேட்குமா கேட்காதா? அவர் கட்டாயமே கேட்கும். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை, ஆண்டவர் அவர்களை இகழுவார். யாரை பார்த்து சிரிப்பாரா, யாரை இகழுவார்னாக்க, நீங்க இல்லாம ஒரு திட்டம் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து கடவுள் சிரிப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னாக்க, ஆண்டவரே நான் இல்லாம அந்த பிளான் போடுறாங்க ஆண்டவரே, என்னை விட்டுட்டு அந்த பிளானை செய்யறாங்க ஆண்டவரே, நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, எனக்கு அது வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அவங்கள பார்த்து நீங்க அழுகுறீங்கல்ல. கடவுள் சொல்றாரு, அவங்கள பார்த்து அழாதடா, நான் அவங்கள பார்த்து சிரிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க, அவன் மனுஷன், அவன் போடுற பிளான் நைட்டு போடுவான், காலையில ஒண்ணுமில்லாம ஆயிடும். நைட்டு ஃபுல்லா உட்காந்து பிளான் போடுவானுங்க. செஞ்சலாம் மச்சான், முடிச்சலாம் மச்சான், விடக்கூடாதுடா, அவனை சேர்க்காதரா, இவனை சேர்க்காதரா, எல்லாம் பண்ணிடலான்னுவான். எவன் முன்னாடி நின்று பிளான் போடான், அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணுவான், மச்சான் எனக்கு இந்த பிளான்ல கொஞ்சம் சொதப்புற மாதிரி தெரியுதுடா. டே பாவி, நீ தானடா பிளானை போட்ட, நீயே சொதப்புறனாக்க, வேணாம் மச்சான் டிராப் பண்ணிடலாம்டா, விட்டுலாம்டா, இந்த பிளான் வேணாம்டா, எனக்கு ரொம்ப சரி போடலடா அப்படின்னு அப்படியே பேக்கெட்டே வருவாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, அவனுங்க போடுற பிளான் டிராப் ஆகிக்கிட்டே இருக்கும்.
நான் போடுற பிளான் ஒரு நாள் டிராப் ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. நான் உனக்காக வச்சிருக்க பிளானை யாரும் தடுக்கவும் முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது அவர் செய்ய நினைச்சதுதான் தடைபடாது. அவங்க செய்யறது ஃபுல்லா தடை ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இல்லாம உங்க குடும்பத்துல, உங்க சொந்தத்துல, உங்க நண்பர்கள, நீங்க வேலை ஸ்தலத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க இல்லாம அவங்க போடுற திட்டம் எல்லாமே ஃபிளாப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்க பேரை சும்மா போட்டு வச்சா கூட அந்த திட்டத்தை தேவன் சக்சஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆகையினால நீங்க கனி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கனி கொடுக்கிறது உங்களுடைய தன்மையாக இருக்கிறது. கனி கொடுக்கிறது என்னதுங்க? என்னுடைய தன்மை, என்னுடைய நேச்சர். நான் கனி கொடுக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். என்னால நல்லா படிக்க முடியும். படிக்கிற பசங்க சொல்லுங்க, என்னால நல்லா படிக்க முடியும். யார படிக்காதவங்க சொல்றீங்க? சொல்லுங்கடா. என்னால நல்லா படிக்க, ஆமா, என்னால நல்லா அடிக்க முடியும். நல்லா அடிக்கிற நீ நல்லா படிக்க முடியாது தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். சோ படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ள கனி என்னன்னாக்கா நல்லா படிக்கிறது. நல்லா படிச்சு முடிச்சோன்னு ஒரு நல்ல வேலையை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு கனி. படிச்சு முடிச்சோன்னு வேலையில நல்ல வருமானம், அடுத்த குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறாரு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுதான் உங்களுடைய விருப்பமா மாத்திக்கங்க. அப்ப உங்க வாழ்க்கை ஈஸியாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, பிசாசின் பொய்யை நம்புகிறவர்கள் கனி கொடாத, பலன் கொடாத பிசாசின் பிணை கைதிகளாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிங்க, கட்டாயம் இது வேலை செய்யும். அல்லேலூயா. பிசாசின் பொய்யை நம்புகிறவர்கள் கனி கொடாத, பலன் கொடாத பிசாசின் பிணை கைதிகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை நம்புகிறவர்கள் கனி கொடுக்கிற, பலன் கொடுக்கிற தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். பொய்யை நம்பும் பொழுது ஒரு பொய்ய பல முறை சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுறான் அப்படின்னாக்க நம்முடைய மைண்ட்ல ஏத்திடுறான். நம்ம மைண்ட்ல ஏத்தணும்னு நம்ம மூளை என்ன பண்ணுதுனாக்க அந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிருது. அந்த பொய்யை நம்பி 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 என்ன பண்ணிடுறோம்னாக்க, ஓ இதுதான் உண்மை. பாருங்க, ஒரு பொய்ய பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மைக்குரிய சாயம் பூசப்பட்ட கூடியதாக ஆயிரும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு பொய்ய பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பொய் என்னன்னாக்க உண்மை என்ற சாயம் பூசப்பட்டதா மாறி, சாயம் பூசப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னாக்க அந்த சாயத்தை பார்த்த உடனே அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த உண்மைன்னு நம்பின காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுனாக்க நம்மளை பிணை கைதிகளாக மாத்திரும். நம்மளை கைதிகளை போல, பிரிசனர்ஸை போல மாத்தி பிசாசு என்ன பண்ணுவானாக்க, உனக்கு வராது, உனக்கு நடக்காது, உனக்கு கிடைக்காது, உன்னால முடியாது, உன்னால கனி கொடுக்க முடியாது, பலன் கொடுக்க முடியாது, உனக்கு இது நடக்காது, உனக்கு இது வராது, அப்படியே சொல்லி சொல்லி காதுல கேட்டு கேட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படியே பேசி பேசி நம்மள என்ன பண்றாங்க, டிப்ரெஸ்க்குள்ளாகி, வருத்தத்துக்குள்ளாகி, கஷ்டத்துக்குள்ளாகி, மன வேதனைக்குள்ளாகி நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்க நமக்கு இது வராது அப்படின்ற உச்சத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்க யோசிச்சு முடிச்சிடும், நமக்கு இது நடக்காது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்க கடவுள் ரொம்ப தெளிவா பேசுவாரு. நான் உனக்கு கொடுப்பேன், உன்னால மேல வர முடியும், உனக்கு நடக்கும். அப்போ பொய்ய நம்புகிறவங்க கைதி ஆகிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையை நம்புகிறவங்க சொல்லுங்க பிள்ளைகளாய் மாறுவார்கள். பொய்யை நம்புகிறவர்கள் கைதிகளாக மாறுவார்கள். உண்மையை நம்புகிறவர்கள் எப்படி மாறுவாங்க? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சரியா இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பது, வராது, முடியாது, நடக்காது என்பது ஒரு பொய். இந்த பொய்யை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை எழுதி வந்திருக்கிறேன். வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. மூளையற்ற வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள் பயந்து கிடந்து வெம்பி விடாதே. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போன இந்த பாட்டை போட்டு கேளுங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வேப்ப மரம் உச்சியில பேய் ஒண்ணு ஆடுச்சுன்னு ஒருத்தன் சொன்னானா விளையாட போகும் பொழுது, அதை கேட்ட பையனுடைய வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி விடாத. இந்த பாட்டை கேட்கும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு அநேகர் அப்படிதான் என்ன பண்ணி வச்சிருக்காங்கனாக்க, உனக்கு இது வராது, உனக்கு இது கிடைக்காது,
உனக்கு இது நடக்காது, உனக்கு இது முடியாது. இப்படியே சொன்ன உடனே என்ன பண்ணிடுனாக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தையை என்ன பண்ணனாக்க அவித்து போட்டு நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த வீரத்தை என்ன பண்றானாக்க மண்ணை போட்டு மூடி வைக்கிற மாதிரி அநேகருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போனாலே என்ன இருக்குது. ஆனா யோசிச்சு பார்த்துருக்கணும், உலகத்துல இருக்கும் போது தான் சொன்னாங்க வேப்ப மரத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க, கல்லை வச்சு. எப்படி ஏமாத்திருக்கானு பாருங்களேன். வேப்ப மரத்துக்கு கீழேயே கல்லை வச்சு சாமி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரத்து உச்சியில பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சொல்லி இந்த குழந்தைய பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை யோசிச்சிருக்குது, கீழே சாமி இருக்குன்றான், மேல பேய் இருக்குன்றான், நமக்கு ஏண்டா அந்த வம்பு, அந்த வேப்ப மரமே நம்மளுக்கு வேண்டாம், இந்த வேப்ப மரத்து பக்கமே போகக்கூடாது, தெக்க போகாதீங்க தெக்க போகாதீங்கன்ற மாதிரி வேப்ப மரத்து பக்கமே போகாதீங்க போகாதீங்க. வேப்ப மரத்து பக்கமே சில பசங்க போறது கிடையாது. ஏன்? நிறைய பேர் சொல்லி 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 பேய் இருக்கு பேய் இருக்கு பேய் இருக்குன்னு கடைசியில் வேப்ப மரத்துக்கிட்ட போய் நின்னா என்ன தெரியுமா இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை, அது நீங்கள் சுவாசிக்கும் பொழுது. வெளிநாட்டில் பார்க்குறேன், சவுதி அரேபியாவில் 4 வேப்பந்தலையை கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு $2 அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கான். டே, இது எங்கள் ஏரியாவில் சும்மா நிற்கிற மரத்துக்கிட்ட இருந்ததுடா, இது பக்கம் போகாத தொடாதன்னு சொன்னீங்க, இப்போ இதே கட் பண்ணி துபாயிலேருந்து ஒருத்தன் வாங்கிட்டு வரான். எருமை சாணியை தட்டி காய வச்சு ஒரு கவரில் போட்டு விற்கிறானுங்க. வேப்பம் கொட்டையை ஒரு கவரில் போட்டு விற்கிறானுங்க. வேப்பம் பட்டையை எடுத்து ஒரு கவரில் போட்டு விற்கிறாங்க. டேய், இதுக்கு தான் சொன்னீங்க வேப்ப மரத்து பக்கம் போகாத போகாத போகாதன்னு. இப்போதான் தெரியுது, வேப்ப மரத்துக்கிட்ட போனா பேய் கிடையாது, வேப்ப மரத்துக்கிட்ட போனா நல்ல ஆரோக்கியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையில எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க நம்மள. சின்ன பிள்ளையில ஏமாந்தா பரவாயில்ல, இப்பவும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்பயும் என்ன ஏமாத்துறாங்க, உனக்கு இது நடக்காது, உனக்கு இது வராது, உனக்கு இது கிடைக்காது, உன்னால படிக்க முடியாது, உன்னால ஃபர்ஸ்ட் வர முடியாது, உன்னால நல்ல வேலை வாங்க முடியாது, உனக்கு வருமானம் நிறைய வராது, உன்னால ஷைன் ஆக முடியாது, நீ சக்சஸ் அடைய முடியாது, உனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்காது, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு இப்படிதான் இருக்கும்னு அடுத்து 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 அடிக்கி அடிக்கி சொல்லி 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 ஒரு மனிதனை அப்படியே டிப்ரெஸ்க்குள்ள ஆக்கி அவன் எதுவுமே முடியாம அந்த பொய்யை நம்பி அந்த பொய்க்குள்ள கடந்து போய் கைதியா மாறி. சில பேரை பார்க்கிறேன், நடைபெணமா நடந்துகிட்டு இருக்காங்க, ரோட்ல நடைபெணம் போல நடக்கிறாங்க. என்னன்னாக்கா அவங்க ஏதோ ஒரு பொய்யை நம்பி இருக்கிறாங்க, ஏதோ நடக்காது முடியாது வராது, போன ஒய்ஃப் வராது, போன ஹஸ்பண்ட் வரமாட்டாங்க, போன பசங்க வரமாட்டாங்க, போன குடும்பம் நல்லா இருக்காது, வாழ்க்கை எப்படி இருக்காது அப்படி இருக்காது சொல்லி கேட்டு 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 அவங்க வாழ்க்கையில ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லது நடக்காது சார் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அது பொய்ன்னு தேவன் சொல்லுகிறாரு. நீங்க ஆலயத்துக்குள்ள வந்தீங்கன்னாக்க கடவுள் மறுபடியும் அவங்க இடத்துல பேசுவாரு. உலகம் சொல்ற பொய் உன் வாழ்க்கையில நடக்காது, நான் சொல்ற உண்மைதான் உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அதான் வேதத்துல வசனம் இருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, பொய் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் பொய்யர் அல்ல, பொய்யை நம்புகிறவர்களும் பொய்யரே. பொய் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் பொய்யர் அல்ல, பொய்யை நம்புகிறவர்களும் பொய்யரே. சார், நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், பரவாயில்லையே, பொய் சொல்லாமல் இருக்கிறீங்களா. இந்த காலத்தில் பொய் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது மூச்சு விடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி பொய் சொல்லாமல் இருக்கிறது கஷ்டம் நடந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் பொய் சொல்றது இல்லையா, ரொம்ப நன்றி, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஆனா மற்றவன் சொல்ற பொய்யை நம்புறீங்களா, அப்போ நீங்களும் பொய்யர் தான். ஹல்லேலூயா. தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூண்டினவனுக்கு, அப்ப தப்பு செஞ்சவனை விடுதலை ஆக்கிடுவாங்களா சார்? இவனுக்கும் தண்டனை இருக்கு, குத்தம் சொன்னா பாருங்க, அவனுக்கும் தண்டனை இருக்குது. அப்போ 2 பேருமே குற்றவாளி தான். அப்ப பொய் சொன்னவனும் பொய்யன் தான், சொன்ன பொய்ய நம்புனா பாத்தீங்களா, அவனும் பொய்யன் தான். அப்போ நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமா நீங்க வாழ முடியாது, சுகமா வாழ முடியாது, உங்க வாழ்க்கையில இது நடக்காது கிடைக்காதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்ன பொய்ய நம்புனீங்க பாத்தீங்களா, அவனும் பொய்யன் தான். அதை நம்புன நீங்களும் யாருதான், நீங்களும் பொய்யர் தான். ஏன்? பொய்ய நம்பணும்னா பொய்யனா இருக்கிறான். அப்படி பொய்ய நம்பக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குனாக்க, ஒரு நாளும் அவன் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் அனுபவிக்க முடியாத ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். கோயிலுக்கு வந்தீங்கன்னா தான் ஆண்டவர் சொல்லுவாரு, பிசாசு யாருனாக்க பொய்யனும் பொய்யுக்கு கடவுள் யாரு, சத்தியபரர். அவர் சத்தியத்திற்கு பிதாவாக இருக்கிறார், அவர் சத்தியத்தை மாத்திரம் தான் பேசுவார். ஹல்லேலூயா. அப்படி சத்தியத்தை மாத்திரம் பேசுகிற தேவன் தான் சொல்லுகிறாரு, நீங்கள் பழுகி. அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நம்மளுடைய என்ன பண்ணிடுங்க, புல்லு
புல் அரிக்கணும். கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது யாருக்கு புல் அரிக்குதோ அவருடைய வாழ்க்கையில் தான் தேவன் மெய்சிலிருக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அந்த வசனம் ஆதியாகமம் 1:28 படிக்கும் பொழுது நீங்கள் பழுகி, அந்த வார்த்தையை படிச்ச உடனே உங்களுக்குள்ள தெரிஞ்சிடணும், என்னை கடவுள் எதுக்கு வச்சிருக்கிறார்னாக்க கனி கொடுக்க கூடியவனாக தான் என்னை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில எனக்கு எல்லாம் நடக்கும், நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ நெவர் மிஸ் எனி குட் திங்ஸ். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்களுக்குள்ள கடந்து வரணும். சில பேர் சொல்றாங்க, யா என் வாழ்க்கையில நன்மைன்ற அந்த வார்த்தையை எழுதி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை இருக்குயா, நல்லதுன்னு ஒண்ணுமே இல்லையா. என்ன பண்ண சொல்றீங்க? பரிதாபப்பட சொல்றீங்களா? பரிதாபம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஒன்னும் கொடுக்காது. பரிதாபப்படுறது காரியம் எதிர்பார்க்காதீங்க. அதற்கு முன்பாக எழுந்து நின்று, இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில நான் ஒரு நன்மையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்பனா என்ன அர்த்தம்? நான் மிஸ் பண்ண மாட்டேன். கடவுள் சொல்றாரு, உபாகமம் 27 சொல்றாரு, இப்படி சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்படின்னாக்க உனக்கு முன்னாடி போகுமா? தாவீது சொல்றாரு, எனக்கு பின்னாடி வருன்றாரு. உபாகமத்தில் சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஓடும், உனக்கு பலிக்கும், உன் வாழ்க்கையில நடக்கும். அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நன்மையை மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எத்தனை நன்மைகளை மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பொய்யை நம்பி, பிசாசனுடைய பொய்யை நம்பி, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ற பொய்யை நம்பி, எல்லாரும் சொல்ற பொய்யை நம்பி, டாக்டருங்க சொல்ற பொய்யை நம்பி, மற்றவங்க சொல்ற பொய்யை நம்பி, அதெல்லாம் பொய். எது உண்மைனாக்கா கடவுளுடைய வார்த்தையை மாத்திரம்தான் உண்மை. ஹல்லேலூயா. அதான் போன வாரம் சொன்னேன், மருத்துவரின் வார்த்தையை மதிப்போம், ஆனால் அதற்கும் மேலாய் இருக்கும் கர்த்தரின் வார்த்தையை சொல்லி கேட்கல. ஆமா, மதிப்போம் துதிப்போம். நான் சொல்றதெல்லாம் வீட்டுல போய் எழுதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு எழுத்து தான் மாறும், ஆனா வாழ்க்கை அதனுடைய அர்த்தமே மாறக்கூடியதா இருக்குது. கடவுள் மருத்துவரின் வார்த்தையை மதிப்போம், ஆனால் அதற்கும் மேலாய் இருக்கும் கர்த்தரின் வார்த்தையை சொல்லி துதிப்போம். மருத்துவர்கள் 1000 காரியங்களை சொன்னாலும் அந்த வார்த்தைகளை மதிங்க. ஏன்னா அவங்க என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட சொல்றாங்க. அதை வந்து கடவுள்கிட்ட சொல்லக்கூடாது. கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லி கடவுளை துதிக்கணும். ஆண்டவரே, டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டான், ஆண்டவரே சரிடா என்ன பண்ண சொல்ற? டாக்டர் சொல்லும் போது நானும் கேட்டேன். சில பேர் நினைச்சுக்கிறானாக்க கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, இவங்க மட்டும் ஒண்டியா டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு சர்டிபிகேட்டை கொடுத்து ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு முழங்கால் போட்டு, அப்போ அவங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே நான் டாக்டர்கிட்ட போனேன், வக்கி நாங்க தானே இருந்தேன். ஓ நீங்களும் அங்கதான் இருந்தீங்களா? நானும் அங்கதான்டா இருந்தேன். நான் சர்வ வியாபி. ஹல்லேலூயா. நான் யாருங்க? நான் சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிற பேராற்றல் அவர், பரம்பொருள் அவர், அவர் எங்கும் இருக்கிறார். அப்படி எங்கும் இருக்கக்கூடிய தேவன், நீங்கள் மருத்துவத்தில் சென்று பேசும் பொழுது மருத்துவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்று உங்களுடைய முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று உங்கள் இருதயத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். நீங்கள் அதற்கு பிற்பாடு வந்து என்ன சொல்ல போகிறீர்கள் என்ற வார்த்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், மருத்துவருடைய வார்த்தையை மதிப்போம், ஆனால் அதற்கும் மேலா இருக்கும் கர்த்தரின் வார்த்தையை சொல்லி, கடவுளுடைய வார்த்தையை சொல்லி துதிக்கணும் சார். சொல்லி துதிக்க துதிக்க துதிக்க. இஸ்ரேல் மக்கள் எரிகோ கோட்டை கிட்ட போயிட்டாங்க. எரிகோ கோட்டை கிட்ட போனா எரிகோ கோட்டை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. தலைகள் நின்று தண்ணி குடிச்சாலும் ஒரு கிராக் கூட விடாது. ஃபெவிஃபிக்ஸ் போட்டு ஒட்டின மாதிரி கல் வச்சிருக்கானுங்க, பெரிய பெரிய பாறைனால கட்டி வச்சிருக்கானுங்க. அது கிட்ட போனோடனே அப்படியே ஜனங்க எல்லாம் அப்படியே கரையுதுங்க இருதயம். என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோ தெரியல. இவ்வளோ பெரிய கோட்டை, இவ்வளோ பெரிய சுவர், இது எப்படி இருக்கு அப்படி இருக்கு. கடவுள் சொன்னாரு, ஒருத்தன் பேசக்கூடாது, எல்லாரும் வாய மூடணும். என்ன பண்ணோம்? பின் டிராப் சைலன்ஸ். ஸ்கூலுக்கு போறீங்களா, டீச்சர் தானே பண்ணி சொல்லுவீங்களா பசங்களை? பின் டிராப் சைலன்ஸ். பின் டிராப் சைலன்ஸ் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஒரு பின்னை போட்டா அந்த சத்தம் காதல கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எரிகோ கிட்ட போனோன்னு, அந்த எரிகோ கோட்டை கிட்ட போனோன்னு கடவுள் சொல்றாரு, பின் டிராப் சைலன்ஸ், பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், சுத்தி வா அப்படின்றாரு. சுத்தி வரும்போதெல்லாம் பாக்குறானுங்க. ஒரு தடவை சுத்தி வர சொன்னா பரவாயில்ல, எத்தனை முறை சுத்த சொன்னாரு? எத்தனை முறை சுத்தி வர சொன்னாரு? யாரோ ஒருத்தர் 1ன்னு கை காட்டுறாங்க, ஒருத்தர் 6ன்னு கை காட்டுறாங்க.
7 முறை சுத்தி 7ஆம் முறை சுத்தி வரும்போது உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க சுத்தி வரும்போதெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் இறுதி அப்படியே கலங்குது, அப்படியே சோர்ந்து போகிறாங்க. சில பேர் அப்படிதான் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுதெல்லாம் சூத்திராண்டவரே அப்படியே டக்குன்னு வச்சுட்டு சோர்ந்து போய் திருப்பி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறது. அவங்க நினைக்கிறேன் ரிப்போர்ட்டை பார்த்தா மாறிடுறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்தா மாறாது. ரிப்போர்ட்டை மூடி வச்சுட்டு வார்த்தையை பார்த்தா தான் மாறும். அதான் சொன்னார் கடவுள். எல்லாம் சுத்தி வாங்க, அந்த எரிகோ கோட்டையை பார்க்காதீங்கன்னாங்க. அவங்க எரிகோ கோட்டையை பார்த்து பார்த்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தானுங்க. 6 தடவை சுத்தி வரும்போது அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை போச்சு. என்ன பண்ண போறான்னு தெரியல. இடிச்சு உடைச்சாலும் பரவாயில்ல, சும்மா சுத்திவான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 7ஆவது தடவை சுத்தி என்ன சொன்னாரு? ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த கோட்டை முழுவதுமாக உடைந்து விழும்படியாக அவங்க சுத்தி வந்தாங்கல்ல, அவங்க சுத்தி வரும் பொழுது அந்த தேவனுடைய பிரசன்னம் அந்த கோட்டை முழுவதையும் என்ன பண்ணுச்சுனாக்க வீக் ஆச்சா. எங்க வீக் ஆச்சு அப்படின்னாக்க மேல இல்ல, கடவுள் கீழே வேலை பார்த்தாரு. ஹலோ, இருக்கீங்களா? அவன் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போட்டிருந்தான். அந்த எரிகோ கோட்டையை கட்டும் பொழுது கடவுள் சொன்னாரு, நீ மேல தட்டுறது கஷ்டம், கீழே தட்டு, ஈஸியா முடிஞ்சிரும்னு அவனுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. சுத்தி வர சொல்லி அவன் சுத்தி வந்து முடிக்கும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி அவங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது முழுவதுமாய் இடிந்து விழும்படியாய் தேவன் செய்தார். நானும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எரிகோ போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், தேவைகளா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அது உங்களை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்ப நீங்க கடவுளுடைய வார்த்தையை பார்க்கிறீங்களோ அப்ப பயம் இல்லாதவர்களாக நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். என்ன ரிப்போர்ட் வேணாலும் டாக்டர் கொடுக்கட்டும், எதை வேணாலும் டாக்டர் சொல்லட்டும், டாக்டர் என்ன இருக்குதோ அதை சொல்றாரு. ஆனால் என்ன இருக்க போகிறது என்பதை என் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன இருக்குன்றதை தான் மருத்துவர் சொல்லுவாரு. அதை எப்படி மாற்ற முடியும்னு மருத்துவருக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஆனா கடவுள் எப்படிப்பட்டவர்னாக்க அந்த ரிப்போர்ட்டை கடந்து உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மத்தவங்க சொல்ற பொய்யை எல்லாத்தையும் நம்பவே நம்பாதீங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் பொய் தான், இயேசு நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, எல்லாமே பொய் தான். எது உண்மைனாக்க கோயிலுக்குள்ள வந்து உட்கார்றீங்கல்ல, இங்க என்ன கடவுள் சொல்றாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆகினால் இந்த மாலை வேளையில செய்தி கேட்டு வீட்டுக்கு போகும்பொழுது என்னெல்லாம் பொய்யெல்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த பொய் எல்லாம் இயேசு நாமத்தினால டெலீட் பண்ணிட்டு வெளியில போகும்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு தேவன் அற்புதத்தை செய்வார், நான் கனி கொடுப்பேன், கனி கொடுத்தே தீருவேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு வசனம் தேவமா வாசிங்க, கடந்து போகலாம். நன்றி தகப்பன். சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அவர்கள் முதிர் வயதிலும் கனி அப்படிதான் அந்த வசனத்தை படிக்கணும். அவர்கள் முதிர் வயதிலும் அப்படின்னாக்க ஈவன் இன் ஓல்ட் ஏஜ்னு கிடையாது, ஈவன் இன் ஹை ஏஜ். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. முதிர் வயது அப்படின்னாக்க வயசாயிடுச்சு, 70 ஆயிடுச்சு, 80 ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. அதுக்கப்புறம் பலவீனம் இருக்கும், சோர்வு இருக்கும், வியாதி இருக்கும், நடக்க முடியாது, சரியா பார்வை இருக்காது, பலன் இருக்காது, ஒரு பொருளை தூக்க முடியாது. இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது தானே அப்படின்ற காரியங்களை பிசாசு என்ன பண்ணிட்டானா அநேகர்களை சொல்லி 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 40 முடிஞ்சு 50 ஸ்டார்ட் பண்ண உடனே மெடிக்கல் செக்அப் எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறது, அதுல வேலை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து 50 60 70 போகும்போது என்ன எப்படி இருக்கீங்க? போனஸ்ல இருக்கிறேன். போனஸ்ல இருக்கீங்களா? எப்போ உங்களுக்கு போனஸ் போட்டாங்க? அது சொல்ல தம்பி. 60 வயசு தாண்டினாலே டிக்கெட் எப்போ நம்மளுக்கு கடவுள் கூப்பிடுவான்னு தெரியாதுல்ல, நம்ம ரெடியா இருக்க வேண்டியதுதான். நான் யோசிக்கிறேன், இவங்களே ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உலகம் சொல்லுது 60 70 வயசு ஆயிடுச்சுனாக்கா நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் வந்து போனஸ் தாங்க, இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போறோம், என்னமோ செஞ்சுட்டு போவோங்க, அதே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனதுதான். ஒரு நோக்கம் இல்லாத, ஒரு திட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை 60 70 கிட்ட வந்தோடனே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் சொல்றேன், அவர்கள் முதிர் வயதிலும், அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஈவன் இன் இஸ் ஓல்ட் ஏஜ், ஹை ஏஜ், அவர்கள் வயது அதிகமாக இருக்கும் பொழுது கூட அவங்க எப்படி இருப்பாங்களா? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து கனி கொடுக்க முடியும். அப்படி முடியலன்னா கடவுள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியும். வயசானாலும் உங்களால கனி கொடுக்க முடியும். இல்ல சார், நான் எதிர்பார்த்தேன், பார்த்தேன், சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், வாலிப வயசுல ஆசைப்பட்டேன், அப்புறம் குடும்பம் ஆசைப்பட்டேன், பிள்ளைங்க பிறந்தாங்க ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டு அப்படியே வாழ்க்கை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுதான். இனிமேல நான் கனி கொடுப்பேனா? கடவுள் சொல்றாரு, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. ஹல்லேலூயா. உங்களால கனி கொடுக்க முடியும்.
சில பேர் சம்பாதிக்கிறதுக்கே முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்கிட்ட கனி கொடுக்கிறது? நான் சொல்றேன், முதிர் வயதானாலும் உங்களோடு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கனி கொடுக்க வைக்கிற வரைக்கும் அவர் ஓயவே மாட்டாரு. நீங்க கனி கொடுத்து அந்த கனியில நீங்க அனுபவிக்கிற வரைக்கும் உங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்ப முதிர் வயதிலும் கனி தந்து. இந்த முதிர் வயதுனா என்ன? வசனம் எடுத்து வாசிங்க. என்னாகும் 34. சாரி, உபாகமம் 34 7ஆம் வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியும். ஆமாவா? எப்பயுமே படிச்ச வசனத்தை திருப்பி படிக்கும் போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா படிக்கணும். ஏன் அப்படின்னாக்க, படிச்ச வசனம் தானே, இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னா அதுல இருக்கிற முக்கியமான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்போம். மோசே மரிக்கிற போது எத்தனை வயதா இருந்தாருங்க? ஆமா, 120 வயதுல மோசே மரிக்கும் பொழுது கட்டாயமா என்ன இருந்திருக்கணும்? கண்ணில் பார்வை வாங்கி இருக்கணும், பலன் குன்றி இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து தூக்கி உட்கார வைக்கணும், இல்ல தூக்கிட்டு வரணும். இப்படி எலும்பும் தோலுமா இருப்பாரு. எலும்பும் தோலும் ஆனது 120 வயசு மனுஷனை இப்படி தூக்கிட்டு கொண்டு வந்து தான் என்ன பண்ண, கட்டில உட்கார வைக்கணும், சேர்ல உட்கார வைக்கணும். அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா கடவுள் சொல்றாரு, மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பாருங்க, கண்ணு இருளடையலன்னு சொன்ன உடனே கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. கண் இருளடையவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த கண்ணு தான் இந்த உடலுக்கான என்னவா இருக்குங்க? கண் சரீரத்தின் விளக்கா இருக்குது. விளக்கு அப்படின்னாக்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. ஏன் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்கனாக்க, அந்த விளக்கு என்ன பண்ணுதுனாக்க வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப மோசேயினுடைய கண் இருளடையும் இல்லை அப்படின்னாக்க, அவனுடைய கண்ணை மட்டும் கடவுள் சொல்லல, அவனுடைய கண்ணு, அவனுடைய மூக்கு, அவனுடைய காது, அவனுடைய வாய், அவனுடைய இறுதி, அவன் நுரையீரல், அவனுடைய கிட்னி, அவனுடைய எலும்புகள், அவனுடைய நரம்புகள், அவனுடைய ரத்த துளிகள், அவனுடைய சரீரத்தில் இருக்கிற முடியிலிருந்து நகம் வரைக்கும் ஒவ்வொன்றும் எப்படி இருந்துச்சா? இருள் அடையாமல் வெளிச்சமா இருந்ததா. மோசேயினுடைய 120 வயசுல, அதான் சொல்றான், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து. சார், அங்க சொன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னு கடவுள் காட்டுறாரு பாருங்க. 120 வயசுலயும் ஒரு மனுஷனால ஆரோக்கியமா இருக்க முடியும் என்பதை தேவன் காண்பித்திருக்கிறார். சரி, மோசே எப்படிதான் இறந்திருப்பாரு? எத்தனை பேருக்கு ஜீவ சமாதி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, மோசே சொல்றாரு, ஜனங்க நெருங்கி வந்துட்டாங்கப்பா, அடுத்து தேசத்துக்குள்ள போறாங்க, நீ போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால இப்ப நீ மரிக்க போகிற. அவன் யோசிக்கான், மரிக்கணும் அப்படின்னாக்க வயசாகணும், பலன் குறையணும், மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கணும். என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார்லாம் அவங்க மரிக்கும் பொழுது அவங்க பக்கத்துல இருந்தேன். பக்கத்துல இருக்கும் பொழுது அந்த லாஸ்ட் மொமெண்ட், அந்த டீப் பிரீத் எடுப்பாங்க. அப்படின்ட்டு மூச்சு இழுத்து மூச்சு விட்டு, மூச்சு இழுத்து மூச்சு விட்டு, நமக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். எவ்வளோ கஷ்டம், அந்த அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள இருந்து வெளியில போகும்பொழுது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தான் அவங்களோட உயிர் போக இருக்குது. ஆனா இங்க மோசே நல்லா கட்டு மரமாய் நின்றுகிட்டு இருக்கிறாரு. என்னதுங்க? கல்லு கட்டமா நின்றுகிட்டு இருக்கிறாரு. அப்படியே அந்த மரிக்க போற மோசே. சரி சார், சார் எப்படி மரிக்கிறது? ஒன்றும் இல்லடா, நீ கண்ணை மூட அப்படின்னு கண்ணை மூடுறான். கண்ணை மூடணுன்னு இங்க சரீரம் கீழே விழுகுது, டக்குன்னு ஆவி கடவுளிடத்துல கடந்து போகுது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில அவனுடைய ஜீவன் தேவனுடைய கரத்திற்குள்ளே கடந்து போனது. அவன் பலனோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட கடைசி நிமிடம் வரைக்கும் அவனால் இருக்க முடியும் என்றால், நீங்க கடவுளை நம்புனீங்கன்னாக்க உங்க வயசு எவ்வளவு ஆனாலும் வயசுதான் ஆகுமே தவிர உங்க ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும். ஹல்லேலூயா. வயசானாலும் ஸ்டைலு மாறவே மாறாது. சில பேரை பார்த்துருக்கிறேன், வயசானா கூட அவன் நடக்கிற நட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டைலாக இருக்கும். நம்ம ரவியை பார்த்துருக்கிறேன், பைக்கில் போகும்போதே கண்டுபிடிச்சிருவார், ரவி தான் போறாரு. அந்த ஓட்டுற அந்த விதம் அதெல்லாம் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சில பேருக்கு வயசானாலும் ஸ்டைல் போகவே போகாது. அதே போல நான் சொல்றேன், உங்களுக்கு வயசானாலும் கூட நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மோசேயினுடைய கண் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன். சரி, கண் இருளடையல அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன். எல்லா உறுப்புகளும் அவயங்களும் ஆரோக்கியமா இருக்குது. இப்ப பலன் குறையவில்லை என்று சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. பலன் குறையவில்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
மோசே யாருனாக்க யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தான். முன்னாடி இன்னும் யுத்தத்தை நடத்தக்கூடியவனா இருந்தான். எகிப்துல இருந்து அவன் யுத்தத்துல எல்லாத்தையும் கத்துக்கொண்டவன். அப்புறம் வனாந்திரத்துக்கு போனா, திருப்பி எகிப்துக்கு போனா, மக்களை விடுதலையாக்குனா, வரும்போது அநேக யுத்தங்களை செய்யறான். யுத்தங்களை செய்து பழக்கப்பட்டவன். இந்த யுத்தம் பண்ணவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அவங்க தினந்தோறும் அதற்கான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். மிலிட்ரி போலீஸுக்கும் ஸ்டேட் போலீஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, மிலிட்ரி போலீஸ் தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணுவான். ஸ்டேட் போலீஸ் செலக்ஷன் ஆகுற வரைக்கும் தான் எக்ஸசைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டான். அதுபோல இந்த யுத்த வீரன் எப்படிப்பட்டவனாக்க, தினந்தோறும் யுத்தத்திற்கு பழக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க யுத்தத்துக்கு பழக்கப்பட அவனுக்குள்ள என்னன்னாக்கா, அந்த உடம்பு, அந்த வாகு பார்த்தீங்கன்னாக்க பலனா இருக்கும். அவங்கள பார்க்கும் போது சொல்லலாம், இவன் ஒரு வாரியர், இவன் ஒரு சோல்ஜர், இவன் போராடுகிற போர் வீரன் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்பு மோசேக்கு இருந்ததா. அப்ப கடவுள் சொல்றாரு, அவனுடைய கண் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. சார், அவனுக்கு மட்டும் 120 வயசுல அவன் சாகல அப்படின்னாக்க, அந்த நேரத்துல ஒரு யுத்தம் வந்திருந்தா கூட அந்த யுத்தத்துல போய் நிப்பான் சார். அந்த யுத்தத்தை பண்ணக்கூடிய பலனை தேவன் கொடுத்திருந்தார். சேர்ல உட்கார்ந்துகிட்டு சண்டை கத்து கொடுக்கிற மோசே கிடையாது, களத்துல இறங்கி சண்டை போடுற மோசே. ஹல்லேலூயா. களத்துல இறங்கி சண்டை போடுகிறவன். பலன் அவனுக்குள்ள இருந்தது. யுத்தத்துக்கு போகக்கூடிய பலனை கொடுத்திருந்தார். 120 வயசுல யுத்தத்துக்கு போக முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய கமாண்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. தரைப்படை, கப்பல் படை, அப்புறம் விமானப்படை, அதுல கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜோரா ட்ரெஸ் பண்ணி பேட்ஜ் எல்லாம் குத்தி இருப்பாங்க. அவங்க நடந்து வரதை பார்த்துன்னு வச்சுங்களேன், அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க. வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்கனால பிளைட் ஓட்டுறது, கப்பல் ஓட்டுறது, கார் ஓட்டுற சீன்லாம் கிடையாது. அவங்க கமாண்டர், அவ்வளவுதான், சீஃப். உட்கார வேண்டியதான் அந்த இடத்துல. அவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் இறங்கி யுத்தம் பண்ணக்கூடியவனாக தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்புனீங்க அப்படின்னாக்க, நீங்க கனி கொடுப்பீங்க. உங்களுக்கு பலன் இருக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். எத்தனை வயசானாலும் உங்க பலனை தேவன் அதிகரிக்க பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் சோர்ந்து போய் வந்தீங்களோ, வீட்டுக்கு போகும்போது நல்லா காத்து போன பலூன் மாதிரி வந்தவங்களெல்லாம் உள்ள வச்சு காத்தடிச்சு திருப்பி அனுப்புறோம். வீட்டுக்கு போகும்பொழுது சொல்லணும், எவனாச்சும் அந்த மெருக்க வந்தா கூட சரி, ஸ்ட்ரைட்டா போங்க. சில வேலை பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்முக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போற பசங்களாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா போய் வம்பு வலிக்கிறது. அப்பதான் ஒரு நாள் போயிருப்பான், 2 நாள் போயிருப்பான். அப்படியே கண்ணாடி இப்படி கையை பார்க்கறதும், ரோட்ல போன வம்பு வலிக்கிறதும். என்ன நான் தொட்டு தான் பாறேன். அவன் பார்ப்பான், பென்சில் மாதிரி இருக்கிற, ஏன்னா இந்த மாதிரி பேசுற, பையே வச்சு கை வச்சு பாருடா, பாரு, அடிச்சு பாரு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க எப்படின்னாக்க, கோயிலுக்கு வரும்பொழுது அப்படியே சோர்ந்து போய், ஆண்டவரே கால் நடக்க முடியலப்பா, முட்டி தான் வலிக்குது. இந்த இடுப்பு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் பாப்பாரு, எனக்கு எல்லாம் தெரியும் பக்கி, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்ல போற? நான் கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் கனி கொடுக்கிற ஜாதி, நான் பலன் கொடுக்கிற ஜாதி. 120 வயதா இருந்தாலும் மோசேயுடைய கண் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே, எனக்கு ஏஜ் ஆக ஆக என்னுடைய பலனை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மோசேயினுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவனுடைய கண்ணு ஷார்ப்பா இருந்துச்சு, அவன் சைட்டும் ஷார்ப்பா இருந்துச்சு, அவன் பண்ணக்கூடிய ஃபைட்டும் ஷார்ப்பா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களால கனி கொடுக்க முடியும், உங்களால ஆரோக்கியமா வாழ முடியும்ன்றத முதல்ல நம்புங்க. ஆரோக்கியமா வாழ முடியாதுன்ற பொய்யை நம்பாதீங்க. நீங்க பொய்யை ஈஸியா நம்பிடுறாங்க பாருங்களேன் மக்கள். அதுக்கு ஒரு சபையை வச்சு, ஏசியை போட்டு, ஒரு கேப்ரியல் பிரதரை வச்சு 1 மணி நேரம் பாட்டு பாட வச்சு, அதுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி, பொய்யை நம்பாதீங்க. பொய்யை நம்புனீங்கன்னாக்கா நீங்க கைதி ஆயிடுவீங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்புங்க, உங்களால கனி கொடுக்க முடியும், உங்களால பலன் கொடுக்க முடியும். மோசையை பாருங்க, மோசே 120 வயசுல இதெல்லாம் ஏன் காட்டுறாரு கடவுள் அப்படின்னாக்க, ஏதோ ஒரு 1 மணி நேரத்தை ஒப்பேத்தணும் அப்படின்றதுக்காக செய்தி கிடையாது. உங்களை தேவன் உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கடவுள் ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருனாக்க, அதை கட்டாயமாய் தேவன் செய்து முடிக்க கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கொடுக்க போகிற கனி உங்களை போல கனி கொடுக்க முடியாமல் இருக்கிற அநேகரை கனி கொடுக்க செய்கிற முதற் கனியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் சார் கனி கொடுக்கணும், என்னை விட்டுருங்க சார், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். விட மாட்டாரு. நீங்க அவருடைய திட்டத்தில் இருக்கிறீங்க.
நீங்க அவருடைய சித்தத்தில் இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டாரு. அதனாலதான் கோயிலுக்கு கொண்டு வந்தாரு. அதனாலதான் உட்கார வச்சு கடவுளுடைய வார்த்தை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் கேட்க வைக்கிறாருனாக்க, நீங்கள் கனி கொடுத்தாக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிற கனி உங்களுக்கான கனி அல்ல. உங்களை போன்று கனி கொடுக்க முடியாதவர்களுக்கு உங்களை சாட்சிகளாய் நிறுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு கொண்டு கடவுள் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. நீங்க பிளான்ல இல்லாத ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. உங்களை குறிச்சு கடவுள் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. பெரிய பிளானோடு, பெரிய பர்பஸோடு, பெரிய நோக்கத்தோடு கூட நிறைய காரியங்களை உங்களுக்காக தேவன் அடுத்து வைத்திருக்கிறாரு. நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனை நம்பி விசுவாசித்து நான் கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற ஜாதி. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும் பொழுது நீங்க சொல்லிக்கிட்டே போகணும், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. கனி கொடுக்கிற அபிஷேகம். நான் கனி கொடுப்பேன், நான் கனி கொடுப்பேன், நான் பலன் கொடுப்பேன், நான் பலன் கொடுப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் மேல எழும்புவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் விரும்பினதை அடைவேன், நான் ஆசைப்பட்டது கிடைக்கும். என்னை தேவன் உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பொய்ய ஒரு நாள் நம்ப பொய்யை மட்டும் நம்பவே கூடாது. உலகத்துல பேசுறது பூரா பொய் தான். ஒரு சீட் எடுத்து பாருங்க சார், வாயை திறந்தா பொய்யா சொல்லிட்டு திரியிறான் அப்படின்ற மாதிரி. வெளியில போனீங்கன்னாக்கா எல்லாம் பொய்யா சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. பொய்யை நம்பாதீங்க. பொய்யை நம்புனீங்கன்னாக்கா அவ்வளவுதான். உங்களை என்ன ஆக்கிடுவாங்க, அப்படியே நீங்க நடந்துட்டு இருக்கிறவங்களை உட்கார வைப்பாங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்கள படுக்க வைப்பாங்க, படுத்திருக்கிறவங்கள புதைச்சிருவாங்க. நீங்க தூங்கிட்டீங்க கூட பார்க்காம கொண்டு போய் புதைச்சிருவானுங்க. ஒரு செய்தித்தாள பார்க்குற ஒருத்தர் தூங்கி இருக்கிறாரு, செத்து போயிட்டான்னு நினைச்சு பாடையை தூக்கிட்டு போயிருக்காங்க. டபான்னு எந்திரிச்சுக்கிறாரு, பாடையை போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படிதான் இயேசு செஞ்சிருப்பார் போல. நான் ஒரு விதவியின் மகன் அடக்கமுள்ள தூக்கிட்டு போறானுங்க. நிறுத்துங்கப்பான்றாரு. சரி, கடைசி ஜபம் பண்ணி தலைவர் முடிக்க வைக்க போறாரு போலன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எந்திரான்றாரு. எந்திரிச்சோன்னு டப்புன்னு பாடை வச்சு ஓடுறாங்க 4 பேர். அவங்க அம்மா பக்கத்துல நின்றுட்டு இருக்குது. அம்மா பாக்குது, என்ன அது இவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்றாரு. பாடையை தூக்கிட்டு வந்தவங்களும் செத்து ஓடுறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம செத்து போயிட்டான்ட்டு. செத்து போனோம்னா எந்திரிச்சு நடக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், நீங்க நிக்கிற நீங்க பொய்யை நம்புனீங்கன்னாக்கா உட்கார வச்சு படுக்க வச்சு புதைச்சிரும் இந்த உலகம். இந்த உலகத்தினுடைய பொய்யை மட்டும் ஒரு நாள் நம்பவே நம்பாதீங்க. நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உங்களால கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை வயசானாலும் கவலையே படாதீங்க. கல்லுமா நீங்க சொல்லுங்க, என்ன ஆளு பார்க்க ஒரு மாதிரி தளண்டு போன மாதிரி இருக்கிற, யார சொல்ற, உன்னையா? ஒன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னத்தை தளண்டு போயிட்டு இருக்கிறேன்? ஆனா கடவுள் என் கூட இருக்கிறாரு. கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. நான் திருவிருந்து புசிக்கிறேன், கடவுளுடைய ரத்தத்தை நான் புசிச்சிருக்கிறேன், அப்பத்தையும் திராட்சை ரசத்தை குடிச்சு பானம் பண்ணிருக்கிறேன். நான் ஆரோக்கியமா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. சார், ஒரு தெய்வ சிலைக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய, அந்த அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய காரியங்களை எடுத்து ஒருத்தன் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு சொல்றான், பா ரொம்ப பாக்கியம்பா அப்படின்னு சொல்றான். நான் சொல்றேன், தெய்வ சிலைக்கு மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை எடுத்து சாப்பிடுறவனே பாக்கியவான்னு சொல்றாங்களே, நமக்காய் சிதைக்கப்பட்ட இயேசுவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுத்து புசித்து பானம் பண்ணுகிற நாம தான் உண்மையான பிரசாதத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சார், அவன் சொல்றான், சார் எங்க சாமி பிரசாதம் கொடுத்தாங்க. நான் பார்ப்பேன், என்னடா பொங்கலை வச்சுட்டு பிரசாதம் சொல்ற? இல்ல, பொங்கல் தான் பிரசாதம். எங்க காப்பையில் வந்து பாரு, ஒரு பிரசாதம் இருக்கு. என்ன பிரசாதம் தெரியுமா? அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். அதை ரெண்டையும் நான் புசிக்கும் பொழுது, நான் சாப்பிடும் பொழுது அந்த தெய்வத்தை போல நான் மாறக்கூடியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ஒரு நாளும் பொய்யை நம்பவே இல்லை. இயேசு பொய்யை நம்பவே இல்லை. பேதுரு வந்து சொல்றான், இது உமக்கு நேரிடக்கூடாது. எனக்கு பின்னாக்க போ சாத்தானு. தெரியும் அவன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு. நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும், நடக்காதுன்னு அவன் சொல்றான். எனக்கு பின்னாக்க போ சாத்தானே அப்படின்றாரு. உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் பொய்யை கேட்குறீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க, நான் பொய்யை நம்ப மாட்டேன். நான் ஒன்னே ஒன்ன நம்புவேன், சத்தியத்தை தான் நம்புவேன். என்ன சத்தியம்னாக்க, நான் கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் மேல வருவேன், நான் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா படிப்பேன், நல்ல வேலை கிடைக்கும். இப்பவே அந்த காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டே இருங்க. சொல்ல 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 நீங்கள் கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கிற, பொய்யை நம்பாத. உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. உனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை
அணுகாது. காரணம், நான் சிறந்தவன், நான் விசேஷித்தவன், நான் தேவனை உடையவன், தேவன் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால நான் ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருப்பேன், பெருகிக்கிட்டே இருப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன், நான் மேல வந்துகிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில எது நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ அதை இயேசுவ நாமத்தினால நான் அடைஞ்சு காட்டுவேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? சில பேர் ஏதாச்சும் நடக்கல அப்படின்னாக்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே கவலையிலே படுத்திருப்பாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க? நான் இருந்திருக்கிறேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, யாரும் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேங்க. நான் இருந்திருக்கிறேன். சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே மனசு உடைஞ்சு போய் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துட்டு என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. சார், வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கலைன்றனால நீங்க சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் இருக்கிறனால அது நடக்காது. பசியும் தாகமும் உண்டாகணும். எதுல உண்டாகணும்? நடக்கலையே அப்படின்ட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாது. அது நடக்கிற வரைக்கும் அது எப்படி நடத்தி காட்டுறதுக்காகவே நான் சாப்பிடுவேன், நான் தண்ணி குடிப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா அதை நான் அடைஞ்சு காட்டுவேன். ஹல்லேலூயா. அதுதான் சார் பசி தாகம். பசி தாகம்னா கிடையாது சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இருக்கிறது கிடையாது. இல்ல சாப்பாட்டு தண்ணி வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. சாப்பாட்டு தண்ணியை கொண்டு வா, நான் சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்? எனக்குள்ள ஒரு பசி, ஒரு தாகம் இருக்குது. என்னன்னாக்க, எனக்கு கடவுள் சொன்னதை நான் அடைஞ்சு தீருவேன். அதான் அப்துல் கலாம் சொன்னாரு, கனவு காணுங்கள், நீ தூக்கத்தில் காண்கிறது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்கிறது எதுவோ அதுவே லட்சிய கனவு. பசி தாகம் இருக்கணும். எது மேல பசி தாகம் இருக்கணும்? நடக்கலையே அப்படின்ட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது கிடையாது. அது நடக்க வேணும் என்ற பசி தாகம் இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கணும், இன்னும் நான் சாப்பிடுவேன், இன்னும் குடிப்பேன், இன்னும் நல்லா இருப்பேன். என் வாழ்க்கையில அதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வரும்போது துவைச்ச துணி மாதிரி வந்தவங்கள பிளி பிளி பிளின்னு புளிஞ்சு உதறி காய போட்டு அந்த பரிசுத்த ஆவியானவன்ற காத்து அவங்கள உலர வச்சு இப்ப போகும்பொழுது முடிஞ்சா அயன் பண்ணி கூட அவங்களை வெளியில அனுப்பலாம். ஹல்லேலூயா. அயன் பண்ணி அனுப்புறது எதுக்கு? காஞ்சு உலர்ந்து போய் சோர்ந்து போய் அப்படியே ஒண்ணுமே இல்லாம டிப்ரெஸ் ஆகி வாழ்க்கையில என்ன பண்ண போறோமோன்னு தெரியாம இருந்தவங்க ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, நீ விரும்புறத நான் உனக்கு கட்டாயமா கொடுப்பேன். நீ விரும்புறது உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுறத கட்டாயமா உன் வாழ்க்கையில நீ கண்டடைவ. உன் கண்ணு பார்க்கும், உன் கை அதை தொடும், நீ அதை அனுபவிப்ப. அதை அனுபவிக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எந்த காரியங்களை கடந்து போனாலும் அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் உன் கூட இருந்து அதை நடத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்களால கனி கொடுக்க முடியும், பலன் கொடுக்க முடியும். சிறந்த கனிகளை கொடுப்பீங்க, சிறந்த பலனை கொடுப்பீங்க. நீங்க இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை கர்த்தர் 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு தேவன் அதிக பலனை கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு அதிக கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிக ஞானத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிக ஒத்தாசையும் உதவியும் தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து இருக்கும்படியாகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வெற்றி அல்ல, அது தேவனுடைய வெற்றி என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம். அப்போ உங்களுடைய கனி கொடுக்கிறது உங்களுக்கான கனி அல்ல, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற கனியை கொடுக்கிறீர்கள். உங்கள் மூலமா அநேகரை தேவன் தொட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பெரிய தரிசனத்தோடு பாருங்க சார், உங்களை ஒரு பெரிய தரிசனத்தோடு பாருங்க. என்னை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு முக்கியமான நபராய் தேவன் பார்க்கிறாரு. நான் அவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவன், நான் அவருடைய திட்டத்தில் இருக்கிறேன், அவருடைய பிளான்ல நான் இருக்கிறபடினால எனக்கு தேவன் பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, எனக்கு வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களை தேவன் அமைத்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்களா? அவன் கண்களை மூடுவோமா? நன்றி 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 நன்றி. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்.